ஹாய். இதுதாங்க பொன்னாங்கண்ணி கீரை. அஃப்கோர்ஸ் இது வந்து ஹைப்ரிட் பொன்னாங்கண்ணி கீரை. பட் இட்ஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த். ரொம்ப சத்துள்ள ஒரு உணவு. இதை வந்து இப்போ இன்னைக்கு இதுதாங்க என்னோட உணவு. மேலுமாக பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த மாதிரி அந்த லீவ்ஸ் மட்டும் எடுத்துக்கணும். இந்த மாதிரி பழுத்த இலைகளையும் காம்புகளையும் நீக்கிடணும். ஸோ இது வந்து நம்ம தனியாகவே பொரியல் மாதிரியும் பண்ணி சாப்பிடலாம், அல்லது பருப்போடு போட்டு கடைஞ்சியும் சாப்பிடலாம். தக்காளி, வெங்காயம், பூண்டு போட்டுக்கணுங்க, அது மஸ்ட்டு. மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு சாப்பிடணும். இது பொன்னாங்கண்ணி கீரையோட மகிமை என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொரு நம்ம தமிழில் பார்த்திங்கன்னா சித்தர்கள், இந்தியாவில் உள்ள சித்தர்கள் வந்து ஒவ்வொரு மூலிகைகளுக்கும் ஒவ்வொரு பிளான்ஸ் தாவரங்களுக்கும் பெயர் வைக்கும் பொழுது அவற்றை வந்து ஒரு காரணத்தோடு தான் அவங்க வச்சுருப்பாங்க. பொன்னாங்கண்ணி, அதில் வந்து பொன் போன்ற ஒரு நமக்கு மேனி தோலுக்கு அழகையும் மினுமினுப்பையும் கொடுக்கக்கூடிய அனைத்து சத்துக்களும் இதில் அடங்கி இருக்குதுங்க. அதனால தான் பொன்னாங்கண்ணின்னு பேர் வச்சுருக்காங்க. இது வந்து தொடர்ந்து சாப்பிடும் பொழுது நமக்கு ஜீரண கோளாறு இருந்தாலும் போய்விடும். அதற்கு மேலாக இதில் உள்ள வைட்டமின்ஸ் அண்ட் இந்த மினரல்ஸ் அதெல்லாம் இருக்காங்க இல்லையா, ஃபைட்டோ கெமிக்கல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய தாவரத்திற்கு உரித்தான சில பண்புகளை கொண்ட சேர்மானங்கள் இதில் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப உடலுக்கு பலனுள்ளதாக அமைவார்கள். ஜீரணம் மற்றும் தோள்களுக்கு மினுமினுப்பு, தோள்களுக்கு ஷைனிங் கொடுக்கும். இன்னும் பல விதமான நன்மைகளை இது கொடுக்கறது, சில வியாதிகளை கூட குணப்படுத்துகிறது என்பது சித்தர்களோட கூற்றாக அமைகுது. இது காலையில் உங்களோட இதை ஷேர் பண்ணிக்கிறேன். மார்னிங் நியூஸ், மார்னிங் டிப். பிகாஸ் என்னோட சேனலோட நோக்கம் வந்து என்னோட அனுபவத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளுதல். ஸோ இது வந்து நுண்ணுயிரிகளை வந்து கொல்லக்கூடிய திறமை கூட இதுக்கு இருப்பதாக இன்னும் கரண்ட்டில் இருக்கிற ஆராய்ச்சிகள் சொல்கிறது. இன்னும் நான் போய் லேபில் மருத்துவ கூடத்தில் வந்து நான் ஆராய்ச்சி கூடத்தில் இன்னும் டெஸ்ட் போடலை. இன்றைக்கே ஆரம்பிச்சிடுறேங்க, இன்றைக்கே போய் போட்டுடுறேன். இதுக்கு வந்து நோய் கிருமிகளை கொல்லக்கூடிய திறன் இருக்கிறதா, இதை வரும் காலங்களில் உங்களோடு நான் பகிர்ந்துக்கிறேன் ரிசல்ட்டை.